Taste the Daily. பருத்தி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க விடிய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். கும்பகோணம் கொட்டையூரில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக பருத்தி ஏலத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தங்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை என்றும் பருவம் தவறிய மழையால் எதிர்பார்த்த மகசூலும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். அத்துடன் பருத்திக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், பருத்தி விவசாயத்திற்கும் காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இன்ன வரை பருத்தி எடுத்து நாங்கள் ஒரு 5 குவிண்டால் தான் போட்டிருக்கேன். இதுக்கு செலவு எவ்வளவுன்னா 45,000. எது பருத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ அதுக்கப்புறம் வாரம் நாங்கள் மருந்து அடிக்கிறது 2000 ஆகுது. மருந்து அடிக்க கூலி மட்டும் 1000 ரூபாய் கொடுக்குறோம். 3000 ஆயிட்டு இருக்கு. ஆனால் பருத்தி வேலை சுத்தமாக எங்களுக்கு இது கட்டுப்படி ஆகாது. அதனால எங்களுக்கு தமிழக அரசாங்கம் பார்த்து நிர்ணய விலையா போட்டு 10,000 தாண்டி விலை பண்ணி கொடுத்தாதான் இந்த வருஷம் நாங்கள் தலை தூக்கி வர முடியும். இல்லைன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டத்துல தான் நாங்கள் இருக்க முடியும். இப்போ வாங்கின கடனை கூட அடைக்க முடியாத நிலைமையில நாங்கள் இருக்கோம். 46,000 செலவானது. மண் அணைச்சி எரு வச்சு பருத்தி போட்டு காண எடுத்தது அதோடய 45,000 47,000 செலவாச்சு. இப்போ பருத்தி ஒரு குட்டா 2,000 ரூபா செலவாகுது. 2,000க்கு செலவாகி அது எங்க உழைப்ப எங்களை இல்லாம 2,000 செலவாகுது. நாங்க வீட்டுல 4,000 பருத்தி எடுக்கிறது செலவாகுது குண்டாலுக்கு. அதை பார்த்து இங்க ஒழுங்குமுறை இப்போ கும்பகோணத்து ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கோம். நான் 3வது வாரம் வந்தேன். 3வது வாரம் வந்ததுக்கு எனக்கு 53 ரூபாயும் 52 ரூபாயும் போட்டிருந்தாங்க. அதுக்குன்னு போன வாரம் வரல. இந்த வாரம் கொண்டாந்து வச்சிருக்கிறதுக்கு 68 ரூபா போட்டிருக்காங்க. இதே எங்களுக்கு பத்தாது. எங்களுக்கு 11,000 வேணும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு சரியான நேரத்தில் தண்ணீர் வந்தும் விவசாய செலவிற்கு கூட்டுறவு வங்கி மூலம் கடன் கிடைக்காததால் விவசாயிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கூட்டுறவு வங்கிகளில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் தான் கடன் வழங்கும் நிலை உள்ளது. இதனால் கடன் பெற முடியாமல் விவசாயிகள் கந்துவட்டிக்கு பணம் பெற்றும் வீட்டு நகைகளை அடகு வைத்தும் பணம் பெற்று குறுவை சாகுபடி செய்யும் அவலம் நிலவுகிறது. ஸ்டாலின் மாடல் அரசு எந்தவித நிபந்தனையுமின்றி போர்க்கால அடிப்படையில் கூட்டுறவு வங்கியில் குறுவை சாகுபடிக்கு கடன் வழங்க வேண்டுமென நாகை மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லையும் கடன் வாங்க முடியல. கூட்டுறவு சங்கங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க. இந்நிலையில் நீங்கள் சிபில் ஸ்கோர்னு சொன்னீங்கன்னா யாருமே கடன் வாங்க முடியாமல் தனியார்கிட்ட போய் கந்து வட்டிக்கு மீட்டர் வட்டிக்கு வாங்கி மிகப்பெரிய இன்னலை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் உடனடியாக இந்த நிபந்தனைகளை தளர்த்தி இந்த தமிழக அரசு விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்களில் தாமதமின்றி கடன் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தனியார் பள்ளி வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பழனி பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த தனியார் பள்ளி வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் சத்யா நகரை சேர்ந்த ராஜேந்திரன் என்ற கூலி தொழிலாளி வேன் சக்கரத்தில் சிக்கி பலியானார். விடியா திமுக அரசு சாலை பாதுகாப்பு விஷயத்தில் மெத்தனமாக இருப்பதால் உயிர் பலி அதிகரிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக இரவு வேளையில் அவ்வப்போது மழை பெய்து வந்தது. இந்நிலையில் நேற்று மாலை ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் வேலைக்கு சென்று வீடு திரும்புபவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.